ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். இன்றைய தினம் முதல் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திவிடுங்க நண்பர்களே. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது இல்லை. ஸோ புதிய வீடியோக்கள் சுட சுட உங்கள் மொபைல் தேடி வர இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் சுக்கிரனுடன் இணைந்து காணப்படுகிறார். இதன் காரணமாக இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க. இந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்துல முக்கியமான சில விஷயங்களை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை நீங்கள் அழகாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. சில பிரச்சனைகள் சங்கடங்களை நீங்கள் தவிர்ப்பதற்கு அந்த முக்கியமான விஷயங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு உதவும். அது என்ன விஷயங்கள்ங்கிறத பார்க்கலாம் வாங்க. பொதுவாக இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உங்கள் வியாபாரம், அலுவலக பணிகள், உங்களது காதல் வாழ்க்கை என அனைத்திலுமே நீங்கள் சிறப்பான நன்மைகளையும் நல்ல சந்தோஷத்தையும் நீங்கள் பெறுவதற்கு முதலாவதாக நீங்கள் மனசில் தேவையில்லாத பயத்தை விட்டொழிக்க வேண்டியது அவசியங்க. மனசை பிளாங்காக வச்சுக்கணும். தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் மனசில் குப்பை மாதிரி அண்டை விடக்கூடாதுங்க. தேவையில்லாத குழப்பங்கள் வந்தாலும் அந்த மாதிரி குழப்பங்கள் எந்தெந்த விஷயங்கள் வருதோ அதில் எக்ஸ்பர்ட்டருடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு குழப்பங்களை நீக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அல்லது பொறுமையாக இருந்து அந்த பிரச்சனைகளை குழப்பங்களிலிருந்து தள்ளி போடுங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வேலைகளை, உங்களுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த வேலைகளில் பக்கமும் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒர்க்கை பெண்டிங் ஆகக்கூடாதுங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வேலை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளாக இருக்கும் இல்லையா, அந்த ஒர்க்கை எல்லாத்தையும் முதல்ல முடிச்சுட்டு பெண்டிங் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஒர்க்கை சிறப்பாக இழுபறி இல்லாமல் முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்ற குழப்பங்கள் எல்லாம் தள்ளி வச்சிருங்க. மனசை ரொம்ப பிளாங்காக, ரொம்ப எம்டியாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அது முதலாவது விஷயம். மிக முக்கியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. அசட்டு தைரியமாக எதுவும் ட்ரை பண்ணக்கூடாதுங்க. ஆனால் வழக்கமான வேலைகளை செய்யறதுல தாமதங்களே இன்னைக்கு இருக்கக்கூடாது. அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களுக்கு நீங்கள் டைவர்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஸோ அவங்க அனுபவத்தை பயன்படுத்தி உங்கள் வேலைகளை சிறப்பாக முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். 10 வேலை அவசரமாக செய்யணும்னா கூட நீங்கள் பயத்தை மனசில் வச்சுக்காம 4 வேலைகளாவது திரும்ப செய்யாத அளவுக்கு முழுமையாக செய்து முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மிக முக்கியமாக இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணத்தை ஜாக்கிரதையாக பராமரிக்கணும். சில பேர் 1 கோடி 2 கோடின்னு சொல்லிட்டு சில ஆசை வார்த்தைகளை காட்டி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை முதலீடு செய்ய சொல்லி கேட்பாங்க. நீங்களும் நம்பி முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் திரும்ப வராமல் போயிடும். அதனால பணத்தை வெளியவே எடுக்காதீங்க. ரொம்ப முக்கியமான வாழ்க்கைக்கு அவசியமான செலவுகளை செய்யறதுக்கு மட்டும் நீங்க பணத்தை வெளியெடுக்கலாம். மற்றபடி பணத்தை ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது அவசியம். யாரை நம்பி கடன் கொடுக்காம எந்த விதமான முதலீடுகளும் செய்யாம நீங்க உங்க விளக்கமான வேலைகள் மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் குறித்த ஆஃபர் சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேர் பேராசையை தூண்டி விடுவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பணத்தை பராமரிச்சுக்கோங்க. டிராவல் பண்ணும்போது கூட உங்க உடைமைகள் மீது, விலையுயர்ந்த பொருட்கள் மீது, உங்க பணம் மீது கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. பயணங்களின் போது கவனமாக இருங்க. இல்லைன்னா பணம் தொலைந்து போகவோ இல்லை திருடு போக வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி விடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. மூன்றாவதாக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கோபம். கோபம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பைத்தியக்காரத்தனத்துல இன்னைக்கு சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. எதுக்கு எடுத்தாலும் முன்கோபம் பட்டுக்கிட்டு உங்க வேலையில நீங்க டென்ஷனோட இருக்கிறத விட நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, தியானம் செய்யலாம், யோகம் செய்யலாம், அல்லது உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் இருக்கு இல்லையா, மனதிற்கு சில வேலைகள் எப்பயுமே பிடிச்ச மாதிரி வேலைகளாக இருக்கும். அந்த வேலை பக்கம் உங்க கவனத்தை திருப்புறது நல்லதுங்க. மன அமைதியை பெற முடியும். அதன் மூலமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் கூட நீங்க ஈடுபடுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஆனா அதுக்காக வழக்கமான வேலைகளை நீங்க விட்டுறாதீங்க. வழக்கமான வேலைகளை முடிச்சுட்டு உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யுங்க. மியூசிக் கேட்கலாம், ஸ்போர்ட்ஸ்ல போய் விளையாடலாம், உங்களுக்கு பிடித்தமான சில இடங்களுக்கு வாக்கிங் போகலாம் போன்றவற்றெல்லாம் நீங்க தாராளமாக செய்யலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டு
தியானம், யோகா கூட முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். இறை வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடைசியாக நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் பேச்சுக்கள். உங்கள் பேச்சுக்களில் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதை பேசணுங்கிறத தேர்ந்தெடுத்து பொறுமையாக நிதானித்து தாங்க பேசணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. வாக்குறுதியில் அள்ளி வீசிடாதீங்க. மற்றவங்களை நம்பி நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போகிறது அல்லது பணம் வாங்கி நீங்கள் பொறுப்பெடுத்து பணம் வாங்கி கொடுக்கறதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. மற்றவங்களை நம்பாமல் உங்களை மட்டுமே நம்புறதா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறதுங்க. உங்கள் வார்த்தைகளை கவனம் வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு அன்பா கனிவா எல்லாத்துக்கூடையும் பேசுங்க. அப்படி முடியாத சில சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டால் கோபம் காரணமாக தகாத வார்த்தைகளை பேசிடக்கூடாதுங்க. அதை தவிர்த்து விட்டு நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லது. ஸோ கோபம் பட்டாலும் நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. இல்லைன்னா கனிவாக கூட பேசி நீங்கள் சிறப்பான தினமாக இந்த தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும். வாக்குறுதிகள் அள்ளி வீசிடாதீங்க. அது ரொம்ப கவனமான ஒரு விஷயமாக அமைதுங்க. பேச்சுக்களில் கண்ட்ரோல் கட்டாயமான ஒரு தேவையாக இன்னைக்கு அமைகிறது. உடல் ஆரோக்கியத்துக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக் கொடுக்கிற வகையில் அதிகமான வலு தூக்குதல் போன்றவற்றெல்லாம் செய்யாதீங்க. ஓவர் வெயிட்லாம் தூக்காமல் இருக்கிறது தாங்க இன்னைக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இப்பொழுது முக்கியமான முடிவுகள் எதுவுமே எடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்திக் கொள்ளலாங்க. லைட் ப்ளூ கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு விதமான டல்னஸ் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் பொறுமையாக உங்கள் வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள். நண்பர்கள் கூட பழகும்போது தேவையில்லாத கருத்துக்களை நீங்கள் பேசக்கூடாதுங்க. வார்த்தைகளை கவனம் வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வியாபாரத்தில் நல்ல ஆலோசனைகளை பெற்றுதான் நீங்கள் செயல்படணுங்க. முதலீடுகளை முடிந்த அளவுக்கு தவிர்த்து விடுங்கள். புதிய நபர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களை இன்னைக்கு செய்யக்கூடாதுங்க. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் வாக்குறுதியை கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து தாங்க செயல்படணும். மனசுல கனிவோடு நடந்துக்குங்க, அன்போடு நடந்துக்குங்க. இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.